நோய் இருக்குது, அது ஆச்சரியமா இருக்குது. அது இங்க வர நோய்கள் அல்ல. ஜப் இல்லாம டென்ஷன் ஆகி, டிவோர்ஸ் ஆகி, பிரச்சனையாகி, கேட்கப்பா கொத்தரும் இல்லாம வீட்டுட்டு விரட்டப்பட்டு ஒரு விரக்தி ஆகி போகணும்னு ஒரு மனிதனுக்கு அந்த உள்ளம் எல்லாம் வெறுத்து மூளையில வெறுப்புண்டாகி ஒரு பைத்தியமான ஒரு நிலைமை பிடிக்குமே, அந்த நிலைமைக்கு வீட்டுக்குள்ளால உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெண் தாக்கப்பட்டிருக்கிறாள். டிப்ரெஷன், விதவிதமான டிப்ரெஷன். இந்த ஆச்சரியமாக இருக்குது. காரணம் என்ன? இன்றைக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போற ப்ரோக்ராமுக்கு போனா 50 பேர் 55 பேர் இருந்தா ஒரு 4 பேர் தான் ஆண்கள் இருப்பாங்க, மற்ற 50 பேரும் பெண்களா தான் இருப்பாங்க. காரணம் என்ன? வெளியில இன்றைக்கு சாதாரணமான முறையில விதவிதமான அபாயாக்கள், விதவிதமான டிசைன்கள், அந்நியவன் பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறான், அந்நியவன விபச்சாரத்துக்கு தூண்டக்கூடிய அபாயாக்கள். நான் தான் சொல்றேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியான அபாயாக்களை விக்கிறவங்க அவங்களோட வியாபாரத்துல அல்லாஹ் பரக்கத்தை 100% இல்லாமல் ஆக்கணும். நான் அதுக்கு பத்வாவும் செய்கிறேன். ஏன் காரணம்டா, இவங்களோட அந்த அநியாயம் தான் இவங்களோட வாழ்க்கையில அப்படியான நிலைமையை உருவாக்குது. இன்னும் எங்கட ஆண்கள், வாப்பமார், எங்கட நானமார், எங்கட தம்பிமார், எங்கட சகோதரர்கள், எங்கட கணவன்மார்கள், மன்னிச்சுவோங்க, நான் இத ஏன் இவ்வளவு தெளிவா பேசுறேன்டா, இன்றைக்கு அந்நியவன் பார்த்து சிரிக்கிறான். என்னாட்ட 2 வாலிபர்கள் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஹசரத் இந்த அபாயோட விஷயத்தை தெளிவா சொல்லுங்க ஹசரத் அப்படின்னா. ஏன் ஹசரத் எங்கட காதால கேட்டோம், இந்த பஜார்ல நாங்க நின்றுட்டு இருக்கிறோம், 2 அந்நிய மதத்தை சேர்ந்த வாலிபர்கள் சொல்றாங்க, මචං අපි නම් ඉස්සර කලර් ඇඳගෙන ගියේ ඒ කට්ටිය තමයි බැලුවේ දැන් අර කළු පාට අඳගෙන යනවනේ බලන්න හිතනවා බං නැවත බලන්න හිතනවා බං அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு கேவலம்! எங்கட தாத்தவ, எங்கட உம்மவ, ஏண்ட மனைவிய, ஏண்ட சகோதரிய, ஏண்ட தங்கச்ச இன்றைக்கு பார்த்து கொண்டு ரசிச்சு கொண்டு இருக்கிறான். நாங்க போயிட்டு காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், விருப்பமானதை வாங்கிட்டு வாங்க பில்ல கட்டுறதுக்கு. இதை விட கேவலம் ஒன்று சொல்லவா நான்? இதை விட கேவலமான ஒரு நிலைமை எங்கட ஆண்கள் இன்றைக்கு பெண்களை பசாருக்கு கூட்டிட்டு போறாங்க, கடைகளுக்கு கூட்டிட்டு போறாங்க, சீரழிக்கிறாங்க. இன்னைக்கு 20ஆம் நோம்பு ஸ்டார்ட். இதுக்கு பிறகுதான் இரவு நேரங்கள்ல பஜார்ல சுத்த ஆரம்பிப்பாங்க. நான் சொல்றேன், ஒவ்வொரு ஆணும் நாங்க ஒவ்வொருத்தரும் ரத்த கண்ணீரை வடிக்கணும். நான் சொல்றேன், நாங்க ஆண்களோ தெரியல என்றால் உடுத்துட்டு போற உடுப்புகளை பார்த்து அதாவது ஒரு புத்தி உள்ள நல்ல தெளிவுள்ள ஒரு மனிதனால் இது நடக்கிறதுக்கு இயலாது. என்ன பார்த்து ரசிக்கிறானே, தெரியாதா? உணர்வு இல்லையா? சொரணை இல்லையா? அல்லாஹ்ட பயம்ன்றதே இல்லையா? ரப்பு தண்டிப்பானே. ஹதீஸ்ல வந்தீங்குது, யாராவது ஒருவர் இறுக்கமான ஆடைகளை அணிவாங்களாக இருந்தா யா அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை இல்லாமலாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சாங்களே. இது எங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கு மேல அப்படியே அங்கங்கள் விளங்குது, கையுடைய சை, உடம்புடைய சை, நெஞ்சு பகுதியுடைய எல்லா அடையாளங்களும் வெளியில விளங்குது. டைம் இல்லாம எடுத்துட்டு போறோமே. என் ரப்பு தண்டிச்சானுண்டா, என் ரப்பு என்ன சோதிக்க ஆரம்பிச்சான்டா, நான் எங்க போறது? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களை யோசிச்சோமா? இன்னைக்கு பஜார்ல கூட்டிட்டு போயிட்டு அந்நியவன் என்னோட மனைவியோட பேசுறான், கஸ்டமர் அப்படின்னு சொல்லி அவன் சேல்ஸ்மேன் மனைவி வீட்டை கேட்கிறான், இந்த கலர் நல்லமா, இந்த கலர் நல்லமா, இன்னொன்னு எடுக்கவா? இவரும் சொல்றா, அதை காட்டுங்களே, இதை காட்டுங்களே. இவர் என்ன, இவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எடுத்துட்டு வர காட்டி பேப்பரை வச்சுக்கொண்டு அவர் சொல்றாரு, தாத்தா இதெல்லாம் டிசைன், நாளைக்கு நாலண்டுக்கு ஒரு டிசைன் ஒன்று வரும், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதா? வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தாங்களே, நாங்க அனுப்புறோம் கடையிலிருந்து புதிய டிசைனர் நாளைக்கு வரும். கொடுக்கிற வாட்ஸ்அப் நம்பரை, வைபர் நம்பரை இதுல அனுப்பிடுங்க. இவரு கேட்கிற, என்ன மாப்பிள்ள காண்றாரு, என்ன இது? இல்ல கடைக்கு அந்த புதிய டிசைன் வருமாமே நாளண்டைக்கு, அதான் இந்த வாட்ஸ்அப். அப்படியா? இவருக்கு கண்ணியமான சோழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவி, சொந்த மனைவி உட்கார்ந்து தீக்கிறா, நீங்களும் உட்கார்ந்து தீக்கிறீங்க, ஒரு அந்நிய மனிதன் வாரான், முஸ்லிம் அல்லாதவன் அல்ல, முஸ்லிம் யாரு? அந்த உங்களோட மனைவியிட பெரியப்பட மகன், சாச்சட மகன், உங்களோட அந்த மனைவியிட மாமட மகன்,
யார அவன் மனைவி எப்படி கூப்பிடுவா? நானா, தம்பி, மச்சான் எப்படின்னு கூப்பிடுவா. சொந்த ரத்த உறவல்ல, பெரியம்மட, சாச்சட, பெரியப்பட, மாமிட, எப்படி வந்தோடனே இவரும் வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மனைவி உட்கார்ந்து தீக்கிறா. அவர் வந்து இப்படி உட்கார்றாரு, நானும் இப்படி உட்கார்ந்திருக்கிறேன். யாரு? கணவரும் உட்கார்ந்து தீக்கிறாரு. என்ன செய்தி? சோமா மைனி நாளைக்கு போறது அப்படி இப்படின்றதுல இவரும் சேர்ந்து சிரிச்சு பேசி கொண்டிருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய மனைவியோட ஒரு அந்நிய மனிதன், மஹரம் இல்லாத ஒரு மனிதன் வந்து பேசுறான், அதை பார்த்து அந்த பெண்ணுடைய கணவன் முகம் சுளிக்கல்லண்டா அவனை போல உலகத்துல கடு மோசமானவன் வேற யாரும் இருக்க முடியாது. என் மனைவியோட ஒரு அந்நிய மனிதன் பேசுறான், என் பெரிய பட மகன், என் மாமட மகன், என்னோட நாங்க யோசிப்போம், இது மூலக்கே படுவில்லை, எங்கட பெரிய பட மகனே, இது சகஜமா நாங்க பேசுறது தானே. கண்ணியமான சொல்ல சைத்தான் சகஜமாக ஆக்கியிருக்கிறான். இந்த சகஜம் இன்றைக்கு எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பை உண்டாக்கிக்குதுண்டா, சொந்த பெரியப்பட நானட சொந்த பெரியப்பட மகன் மனைவிய கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப கேவலமான நிலைமைகளுக்கு போறதுக்கு காரணம் இந்த உறவு தான். இன்றைக்கு எங்கட மாப்பிள்ளமார் உணர்வு இல்லா போயிட்டு, இன்றைக்கு வாலிபர்கள் உணர்வு இல்லா போயிட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். மனைவிய டிசைனா உடுப்பாட்டி கொண்டு போறாங்க வெளியில. கண்ணியமான சோதரர்களே, சொல்றதாக இருந்தா எத்தனையோ விடயங்களை சொல்லிட்டு போறதுக்கு ஏலும். ஒவ்வொருத்தரும் நாங்க ஆண்களாக மாறணும். சொல்லுங்க மனைவிட்ட, எடுத்தா உன்னோட அபாயால் ஒரு டிசைன் இருக்க கூடாது, இப்படித்தான் இருக்கணும், இல்லண்டா அபாயா தேவையில்ல, வீட்டுக்குள்ள இருங்க. தைரியம், அந்த ஆண்மை உங்களோட அதாவது உங்களோட நிலைமைய நீங்க விளங்கிக்கோங்க ஒவ்வொருத்தரும். எனக்கு வேற சொல்றதுக்கு முறை இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, ரொம்ப கவலையோட நான் சொல்றேன். அப்படியான நிலைமைக்கு இன்றைக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கப்பட்டிருக்குது. கடைக்கு வாங்க போயிட்டு பொருளை வாங்க போயிட்டு அதுல நம்பரை கொடுத்து அதோட பார்த்தா 2 மாசத்துல மனைவியை காணும். எங்கன்னு சொன்னா கடை சேல்ஸ்மேனோட ரத்தம் செக் பண்ண போன இடத்துல, கண்ணியமான சோதரே, அங்க ரத்தம் செக் பண்ணனோட. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு அவ்வளவு நிலைமை, ஈமான் இல்ல, அல்லாஹ்ட பயம் இல்ல, தக்வா இல்ல, தேனுதல் இல்ல. இன்றைக்கு வீடுகளுக்குள்ளால பெண்களுடைய நிலைமை அப்படியான ஒரு நிலைமை. வெளியில இறக்கத்திலே பக்குவமான, இப்ப பெருநாள் வருது, இரவேல கூட்டிட்டு போகாதீங்க. நான்டா சொல்றேன், ஒரு பக்குவமான தேனுதலான உங்களோட ஒவ்வொரு ஆணோட இரக்கமுள்ள மனைவிண்டா, ஒவ்வொரு பாப்பாவோட இரக்கமுள்ள மகளாக இருந்தா, ஒவ்வொரு நான தம்பியோட இரக்கமுள்ள சகோதரியாக இருந்தா, ஒவ்வொரு மகன்மாரோட இரக்கமுள்ள உம்மவாக இருந்தா, மகன் கொண்டு வந்து தாராரு, அல்ஹம்துலில்லாஹ், மகன் கணவன் கொண்டு வந்து தாராரு, ஏண்ட கணவன் கொண்டு வந்து தந்தது, இதை விட அழகு எனக்கு வேறொன்றும் இல்லை. ஏண்ட நான கொண்டு வந்து தந்தது, ஏண்ட வாப்ப கொண்டு வந்து தந்தது, அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் ஒரிஜினல் பெண். யாத் வச்சுவோங்க. நீங்க உங்களோட வைஃப கூட்டி கொண்டு கடத்தெருவா போறதாக இருந்தா நீங்க உங்களை செக் பண்ணுங்க, ஆம்பளையான்னு சொல்லி மன்னிச்சுவோங்க. நான் இந்த அளவு தூரத்துக்கு காரணமாக சொல்றதுக்கு காரணம், இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரமான சூழ்நிலையையும் பயங்கரமான நிலைமைகளையும் வச்சுதான் நான் இந்த அளவு தூரத்துக்கு சொல்றேன். யாரும் தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த மனசில் உள்ள கவலை, அதனால நான் சொல்றேன், இதை விட விளைவை சந்திக்க வேண்டி இருக்கும். நான் இலுமினாட்டில ரிசர்ச் இருக்குது, நான் தெளிவா பேசுறேன். தெளிவா இதை விட பயங்கரமான நிலைமைய சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். விட்டே நாங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலண்டா. அதனால வீடுகளுக்குள்ளால பெண்களை நீங்க முழுமையான முறையில் தீன கொடுக்க முயற்சிங்க. வீட்டுக்குள்ள உள்ள பெண்கள் உங்களோட வீட்டுக்குள்ள தீனுடைய சூழலை உருவாக்குங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் எடுத்து பாருங்க. உங்களோட மகன்கிட்ட கேளுங்க தீன பத்தி, உங்களோட மகள்கிட்ட கேளுங்க தீன பத்தி. அவனுக்கு முடிவெட்ட டிசைனா படிச்சு கொண்டிருக்கிறானே தவிர குரான் தெரியாது. அவனுக்கு உடுப்பு வாங்க தெரியும், அவனுக்கு ஹதீஸ் தெரியா, அவனுக்கு துவா தெரியா. இந்த எழுப்பி கேளுங்க அவங்கள்ட்ட, என்னோட வாலிபர்கள்ட்ட, வாலிப பொம்பளை புள்ளைகள்ட்ட. நான் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராமுக்கு போறேன். யூனிவர்சிட்டியில படிக்கிற பொம்பளை புள்ளைகள் கேட்கிற கேள்வியை பார்த்தா நான் பயப்படுறேன். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுல இவங்க என்ன செஞ்சுட்டு வாராங்களோ தெரியல.
என்னதை படிச்சுட்டு வராங்களோ தெரியல. தீனுடைய அடிப்படையே தெரியாது, பெண்களோட சம்பந்தப்பட்ட அடிப்படை சட்டங்களே தெரியாது. 20 வயது 24 வயது இந்த அதாவது வயதுக்கு வந்த நாளிலிருந்து 11, 12, 13 வருடங்கள் அல்லாஹ்விடத்துல என்ன சொல்ல போறாங்க? இவனோட வாழ்க்கையில இவங்க செஞ்ச அந்த நிலைமைகள், அந்த பாவங்கள் அல்லாஹ்விடத்துல என்ன பதில் சொல்லுவாங்க? O-level best results, A-level best results, யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ், தீன பார்த்தா 0. இது அல்லாஹ்ட்ட கபூலியத் கிடைக்குமா? அல்லாஹ்ட்ட நிம்மதி கிடைக்குமா? அல்லாஹ்ட்ட சந்தோஷம் கிடைக்குமா? கண்ணியமான சகோதரர்களே, அதான் எங்களுக்கு முசீபத். வீட்டுக்குள்ள முசீபத், குடும்பத்துல முசீபத், வியாபாரத்துல முசீபத், என்வைரன்மெண்ட் முசீபத், எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, என்னோட வீட்டுக்குள்ளால தீனுடைய சூழல் உருவாக்குங்க. வீட்டுல ஒவ்வொரு தாய்மாரும் உங்களோட குழந்தைகளை உட்கார வைங்க, உங்களோட கணவரை உட்கார வைங்க. வீட்டுக்குள்ள ஃபஸாயிலே ஆமாலுடைய கிதாபை வாசிங்க. தொழுகையோட சிறப்பு, நோன்புட சிறப்பு, விக்ர்த சிறப்பு, இல்ம்த சிறப்பு, இக்லாஸ்த சிறப்பு, அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யறது சிறப்பு என்ன, இத வாசிங்க. ரியாதுஸ் சாலிஹீன் ஹதீஸ் கிதாபை வாசிங்க, ஹயாத்துஸ் ஸஹாபா வாசிங்க, முன்தகபுல் அஹாதீஸ் எடுத்து வாசிங்க. இதெல்லாமே அமல் இபாதத்தை ஆர்வமூட்டுற கிதாபுகள். வேற என்னதை வாசிக்கிறோம்? வேற ஒன்றும் இல்ல. இன்றைக்கு பெண்கள கையில நாவலும், இன்றைக்கு போனும், நாடகமும், இன்றைக்கு அதாவது பாட்டா வார நாடகங்களும் படங்களும் தான். அதை பார்த்து இன்றைக்கு தவறான வழியில, காரணம் வீட்டுக்குள்ள இந்த விஷயம் வாசிக்கப்பட்டது இல்ல, ஈமானுடைய வார்த்தைகள் பேசப்பட்டது இல்ல. ஈமான பேசுங்க வீட்டுக்குள்ள, தக்வாவை பேசுங்க வீட்டுக்குள்ள. ஒவ்வொரு பெண்ணும் வீட்டுக்குள்ள அதான் சத்தம் கேக்குதா, மாப்பிள்ளைட்ட சொல்லுங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளிக்கு போக. வாப்பாட்ட சொல்லுங்க வாப்பா அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளிக்கு போங்க. நானட்ட சொல்லுங்க நானா அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளிக்கு போங்க. வீட்டுக்குள்ள இருக்காதீங்க. வீட்டுக்குள்ள தொழாம நீங்க இருந்தா முசீபத் உண்டாகும். ஒவ்வொரு பெண்ணும் முன்னுக்கு வாங்க. இன்னைக்கு பெண்கள் எழுந்து நின்றாங்கன்னா தீனுக்காக வேண்டி, இன்னைக்கு ஜொப்புக்காக வேண்டி போறாங்க, இன்னைக்கு வெளியில சுத்த போறாங்க, இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போறாங்க. அதனால இன்றைக்கு சூழல் நாசமாகி அழுகி வைத்திருக்குது.